கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சாத்தானை குறித்தும் சாத்தானுடைய தந்திரங்களை குறித்தும் அவனுடைய கிரியைகளை குறித்தும் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகளை ஊழியக்காரனை சபையை அவன் பாதிக்கிறான்னு சொல்லி கடந்த நாட்கள் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே सत्यத்தை கேட்போம். प्रकाशित वाक्य 2 अध्याय का 4 और 5वां पद. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. கைகளை பிடித்து ஹல்லேலூயா சொல்லுவோமே. देव सभையே, அது उसमें हिंदी में क्या लिखा है जी? हिंदी में क्या वचन लिखा है? आमीन. प्रकाशित वाक्य 2 अध्याय का आमीन 4वां पद. पर मुझे तेरे विरोध यह कहना है कि तूने अपना पहला सा प्रेम छोड़ दिया है. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இந்த 2024 அதிகாரம் வருஷத்தினுடைய கடைசியிலே வந்து நிற்கிறோம். இந்த மாசத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இன்னைக்கு மனுஷனுடைய குறைவை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். आज परमेश्वर कह रहा है, तुम्हारे पास तुम्हारे अंदर कुछ कमी है, मैं देख रहा हूं. तुम्हारे अंदर जो कमी है, तुम पहले का जो जैसे प्रेम था वो प्रेम को तू छोड़ दिया. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஜெபம் அன்பிலே வர வேண்டும், வேத வாசிப்பு அன்பிலே வர வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்வது அன்பினால் வர வேண்டும், சபைக்கு தேடி வருவது தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை கொண்டு வர வேண்டும். ஆமே, உபவாசம் என்பது தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் வர வேண்டும். இன்றைக்கு மக்கள் உலகத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, தேவனை தேடுவதினாலே தேவனிடத்தில் எப்பொழுதும் குறையை தேடுகிறார்கள். आज कभी कभी हम लोग सोचते हैं परमेश्वर के पास जो मांगते हैं, हम लोग मनुष्य के पास जो हम लोग त्रुटि को देखते हैं, मनुष्य को कमी को देखते हैं, मनुष्य के अंदर को हम जो कमजोरी है उसको हम लोग देख रहे हैं. हम मनुष्य क्यों नहीं कर रहा है, प्रभु क्यों हम लोग के जीवन में ये नहीं कर रहा है करके हम लोग के अंदर परमेश्वर के अंदर का जो दोष ठहराते हैं. நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறவர்களாய் மாறிவிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை குற்றப்படுத்துவதை நிறுத்தி விடுவோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நாம் வந்து நிற்கிறோம். ஆண்டவரை குற்றப்படுத்த நிறுத்திவிட்டு, மனிதனை குற்றப்படுத்த நிறுத்திவிட்டு, ஆமென், தேவன் ஆண்டவர் கேட்கிறார், உன் மேல எனக்கு ஒரு குறை உண்டு. அது தேவனுடைய அன்பு சொல்றாரு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். ஹல்லேலூயா. ஆதியில நீ ஜெபிச்ச ஜெபத்தை நீ விட்டுட்ட. ஆதியில தேவனை தேடின அனுபவத்தை விட்டு விட்டாய். ஆதியில தேவ சமூகத்தில் காத்திருந்ததை விட்டு விட்டாய். एंगटा सोनार परमेश्वर हमसे बोलने के लिए चाहा. तुम जैसे पहले प्रार्थना करता था, जैसे परमेश्वर के हमें लगन में बैठा था, हमेशा तुम परमेश्वर के प्रति सोचता था, प्रभु कहता तुम जैसे पहले था वैसे अभी नहीं है. इसलिए परमेश्वर कह रहा, जो शुरू में जैसे था वैसे आज नहीं है. इसलिए प्रभु कहता तूने अपना पहले सा प्रेम छोड़ दिया है. ஆதியிலே கொண்ட அன்பு, என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, என்றைக்கு தேவனை தேடி வந்தாயோ, என்றைக்கு தேவனுடைய அன்புக்காக ஏங்கி நின்றாயோ, உன்னுடைய கண்ணீரை கண்ட அந்த இயேசுவை மறந்து போனாய். ஹல்லேலூயா. तुम्हें हमें जो जैसे प्रभु को जान लिया, जैसे प्रभु को ग्रहण कर लिया था, जैसे प्रभु को उद्धार पा लिया, प्रभु के वचन को तू स्वीकार किया, जिस दिन प्रभु को एक बार प्रभु का नाम को लेने के चलते जैसे तुम छुटकारा मिला, उस समय जितना लगन के साथ दुआ किया वो प्रार्थना तुम छोड़ दिया, वो प्रेम को छोड़ दिया, प्रभु का आमीन बर्ताव को छोड़ दिया. इसलिए प्रभु कहता है जैसे था वैसे तू अभी नहीं है. நீ எப்படி இருந்தாயோ இன்று அப்படி இல்லை. ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், आदिल अधिकालिल எழும்பி தேவ சமூகத்தை தேடினோம். बड़ी भोर में उठकर प्रभु के पास हम लोग दुआ किए. அதிகாலையில் எழுந்து ஜெபித்த ஜெபம், அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தை தேடினது, भोर में उठ करके प्रभु के खोज में थे. अभी कहां वो प्रार्थना है? प्रभु कहता है आदिயிலே கொண்டிருந்தது எங்கே?
प्रभु के पास आमें जैसे आमें सब लोग छोड़ कर आप लवारिस हो गए थे, अनाथ के जैसा, जैसे आप रोते थे उस समय आपका आंसू जैसे प्रभु यीशु मसीह ने पहुंचा, उस प्रार्थना कहाँ है? ஒரு நாள் நீ தனிமையாய் அலைந்த போது, ஒரு நாள் தனிமையாய் விட்ட போது, நீ அழுது கொண்டிருந்த போது உன் கண்ணீரை துடைக்க வந்த தேவன், அந்த அன்பை நீ மறந்து போனாயே இன்றைக்கு. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் மனுஷனுடைய குறைவை தேடுகிறான், மனுஷன் மனுஷனுடைய குறைவை தேடுகிறான், மனுஷன் யார் என்பதை தேடுகிறான். சார், நீங்க மனுஷனை யார் என்பதை தேடுவதற்கு அல்ல, இன்றைக்கு தேவ சமூகம் என்பது நம்முடைய குறைவை தேவனிடத்தில் சொல்வதற்கும் தேவனிடத்தில் சென்று அவருடைய நிறைவை அடைவதற்கு தான் நாம் வர வேண்டும். आज मनुष्य का खोज में है, मनुष्य क्या है, उनके ऊपर दोष लगाना, उनके ऊपर कमी को देखना, उनके ऊपर आरोप लगाना. अरे सुनिए, आप प्रभु के खोज में आ रहे हैं तो प्रभु का जो भरपूरी है उसको ले लेना है. अपना कमी को प्रभु के पास रख दे, प्रभु के पास अपना भरपूरी के प्रभु का ले ले अपने ऊपर. நிறைவை வாங்கிக்க, குறைவை தேவ சமூகத்தில் வச்சிட்டு போ. நீங்க எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்களோ, இன்னைக்கு உங்க கணவன் எப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் போகும்போது உன் கணவனை குறித்து குறை சொல்லுகிறவளா இருக்கிறாயா? आज भी आप कैसे प्रार्थना करते हैं अपना पत्नी के ऊपर, உங்களுடைய மனைவிக்கு மேல, உங்க பிள்ளைகள் மேல, आपके बच्चों के ऊपर, உங்க குடும்பத்தின் மேல, சபையின் மேல, ஊழியக்காரர் மேல, விசுவாசி மேல குறை சொல்லுகிற ஜெபமா நிறுத்து அந்த ஜெபத்தை. இன்றைக்கு குறை சொல்லுகிற ஊழியம் அல்ல, குறையை நிறைவாக்குற இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். हालेलुया. आप आरोप लगाना छोड़ दे, दूसरे के ऊपर द्वेष लगाना छोड़ दे. वो प्रार्थना के लिए आप नहीं आए, आप इसलिए प्रार्थना में आए, हे प्रभु मेरे अंदर क्या कमी है, என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கு ஆண்டவரே, அதை சரிப்படுத்தும், நான் உம்மோடு வந்து சேர வேண்டும். ஹலோ, ஹalleluya. ஆமா, நேற்று தினத்தில் நான் அப்படி வாகனத்தில் போகும்போது எனக்கு முன்னாடி போன வண்டிக்கு கீழே எழுதி இருந்ததை நான் வாசிச்சு ஆச்சரியப்பட்டேன். இதுவும் கொஞ்ச காலம்தான், எதுவும் சில காலம்தான். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச காலம் தான் சொல்லி உலகத்தான் போட்டிருக்காங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எதுவுமே நமக்கு கொஞ்ச காலம் தான். கடந்த வாரத்தில் சாத்தானை குறித்து நாம் பார்த்தோம். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதனாலே அவன் மக்களை என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான். कल मैं देख रहा था, एक गाड़ी के सामने मैं लिखा हुआ देखा था, अरे थोड़े दिन है, थोड़ी देर है और कुछ दिन ही है, ये सब बदल जाएगा, எல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி அது எழுதப்பட்ட போது நான் நினைச்சு பார்த்தேன், ஒரு உலகத்தானுக்கு கூட நம்பிக்கை இருக்கு. वामें संसार वाला को भी वो भरोसा है, लेकिन प्रभु के वचन सुनने वाला, वचन को मनन करने वाला, வசனத்தை தியானிக்கிற நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது? இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே தேவன் நம்மோடு பேசினார். पिछले दिन में परमेश्वर कहा, शैतान के लिए खुद शैतान को तो थोड़े ही दिन है, इसलिए वो अपना पूरा भरपूर ताकत से अपना शक्ति को निकाल करके क्या करता है, लोगों को भरमा रहा है. लोगों के अंदर शैतान अपने ताकत को लगा रहा है. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சாத்தான் தன்னுடைய பலத்தை கொண்டு ஜனங்களை வஞ்சிக்க பார்க்கிறான். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நிறைவை எனக்கு தாரும். ஆதியில கொண்டிருந்த அன்பு, ஆதியில தேவ சமூகத்தில் இருந்த அனுபவம் என்னை விட்டு போய்விட்டது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த புது வருஷத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வருஷத்துடைய கடைசியில் நிற்கிறோம். ஆதியில ஜெபிச்ச ஜெபம், ஆதியில ஆவி நிறைந்த அனுபவம். இன்னைக்கு சொல்லுங்க, पवित्र आत्मा जैसे पहले था वैसे वो पवित्र आत्मा आज मुझे दे. जैसे वचन में लिखा है, जैसे तुम प्रेम किया था वो प्रेम आज ठंडा हो गया. முந்தினி அன்பு எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருந்தாயோ அந்த அன்பை விட்டு விட்டாய், தேவனிடத்தில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்மேல் தேவன் காண்பிக்கிற அன்பை மறந்து போனாய், அவர் சிலுவையின் ரத்தத்தை மறந்து போனார். இது கிறிஸ்துமஸ் மாதம் என்று நினைக்காதீங்க. இன்னைக்கு டிசம்பர் மாதம் நானே கிறிஸ்துமஸ் மாதம். நான் சொல்றேன், டிசம்பர் மட்டும் கிறிஸ்துமஸ் மாதம் அல்ல, 12 மாதங்களும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். हालेलुया. आमीन. 12 महीना भी हमको हम लोग के लिए बड़ा दिन है. हालेलुया. मुबारक है प्रभु के लिए, प्रभु के लिए. हमें जन्मदिन प्रभु के हमें लोग खोजते हैं, दिसंबर महीना में यीशु जन्म हुआ है. मैं कह रहा हूं हालेलुया, हर महीना में यीशु मेरे लिए जन्म लिया. हर महीना में हमारे लिए मारा गया, कुचला गया, मारा गया. तीसरा दिन हमें ஜூய் விட்டா. ஹalleluya. அவர் மரித்தார், அவர் நமக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காய் உயிர்த்தார். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, आज परमेश्वर के वचन में ये लिखा है, 5वां पद में देखिएगा, प्रकाशित वाक्य 2 अध्याय के 5वां पद,
ஆமே. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya आमेन हालेलुया। हिंदी में लिखा है, क्या लिखा है जी? सो से हमें चेत कर कि तू कहां से गिरा है और मन फिरा और पहले के समान काम कर, पहले के जैसा काम कर, जैसे था वैसे काम कर। நீ இன்ன நிலைமையிலே விழுந்தாய் என்பதை உன்னுடைய நிலையை அறிந்து நீ என்ன செய்? மனம் திரும்பு. கைகளை உயர்த்தி ஆமென் ஹalleluya। இன்றைக்கு சபை மனம் திரும்ப வேண்டும். விசுவாச பிள்ளை நீ மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பினது ஒன்றுதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். பரலோகம் போவதற்காக நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது உண்மைதான். சகோதரா, ஆஜ் பிரபு कहता मन फिरावो। பிரதர், உங்களை கர்த்தர் சொல்ற, நீ இன்ன நிலையில விழுந்தாய். விழ வைப்பது பிசாசு. நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு விழுந்து கிடந்த ஆண்டவரே, हे प्रभु आज मैं प्रार्थना करना चाहिए, हे प्रभु मुझे प्रार्थना मैं करने के लिए मैं आया हूं, मैं जिस जगह पर मैं गिरा उस जगह पर दिखाओ प्रभु, எந்த இடத்தில் நான் விழுந்தேன் அந்த இடத்தை காண்பியும் ஆண்டவரே। हालेलुया हालेलुया। वचन में लिखा है, पढ़िए तमिल में पढ़िए। मनम திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்। கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன்। பைபிள் சொல்லுகிறது, நீ சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। ஹalleluya। हिंदी में लिखा है, और मन फिरा पहले 5वां पद में देखिए, और मन फिरा और पहले के समान काम कर, और यदि तू मन न फिराएगा तो मैं तेरे पास आकर तेरी दीवट को उस स्थान से हटा दूंगा। आमीन। दीवट का मतलब क्या है? ஆமென் ஆமென்। விளக்கு தண்டு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அபிஷேகத்தை நீ இழந்து போவாய்। ஆமென்। கை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்களா। விளக்கு தண்டு என்பது உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஜோதி। आपके अंदर एक ज्योति जलना है, वो पवित्र आत्मा की शक्ति है। உங்களுக்குள்ள அந்த தேவ மகிமை நீ மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு நான் விலக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்। இன்றைக்கு சொல்லுங்க, நான் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே। வருஷத்துடைய கடைசியில் வந்து நிற்கிறேன், हे प्रभु मुझे मन फिराना है, हे मन फिराना है। आपका अंदर का जो ज्योति है प्रभु कहता है, मैं आमीन वो प्रकाश को मैं क्या कर दूंगा? आमीन मैं निकाल दूंगा करके वचन में लिखा है। हालेलुया आमीन। आमीन मैं तेरे पास आकर तेरे दीवट को उस स्थान से हटा दूंगा। उन्नुடைய आमीन என்னதுங்க? விளக்கு தண்டை, உன்னுடைய விளக்கு தண்டை நான் என்ன செய்து விடுவேன்? அகற்றி விடுவேன்। ஆமென் ஹalleluya। கைவெடுத்து ஆமென் சொல்லுங்க। ஐயா, அந்த விளக்கு தண்டினால தான் நீங்க வெளிச்சமா இருக்கீங்க। அந்த விளக்கு தேவனுடைய மகிமை, அந்த விளக்கு தண்டு தேவனுடைய பிரசன்னம்। இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஆதியில அன்பு எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்தாயோ அதை நீ இழந்து விட வேண்டாம்। जैसे पहले जैसे प्रभु में नवलिन के साथ दुआ करता था, जैसे प्रभु के पास आकर के आत्मा में भरता था, उस आत्मा में तुम आओ प्रभु कहता है। நீ பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபி। உன் ஜெபம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலே நிறைக்கப்பட வேண்டும்। இது மனுஷனுடைய அன்பு அல்ல சகோதரா। இன்றைக்கு தேவ அன்பு உன்னை நிரப்பட்டும் என்று சொல்லுகிறேன்। प्रभु का प्रेम से तुम भर जाओ। हेलो हालेलुया। உன் அன்பு தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। நீ இந்த நிலைமையில விழுந்தாய் என்பதை மறந்து விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார்। ஆமென்। நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க। இந்த விழுந்தவன் யார் என்று தெரியுமா? விழுந்தவன் எப்பவுமே கீழே தள்ளுவான்। ஆமென்। கவனிக்கிறீங்களா? தோற்று போனவன் எப்பவுமே மற்றவனை தோற்கடிக்க பார்ப்பான்। தவறா பேசினவன் என்னைக்கும் தன் தவறை ஒத்துக்க மாட்டான்। மற்றவளை தவறை சுட்டி காண்பிக்கிறவன் தான் மனுஷன்। अरे गिरना वाला
औरों को गिराने के लिए वो चक्कर में आता है। यदि कोई गिर गया वो और जो खड़ा है उसको भी गिराने के चक्कर में रहेगा। उदाहरण के लिए मैं बता रहा हूं, कबड्डी आप जानते हैं, कबड्डी खेलते हैं तो यदि कोई पकड़ लेता है तो छोड़कर नहीं जाता है। वो यदि पकड़ लेगा तो किसी तरफ उसको छू देना, किसी तरफ उसको हराना, यही कबड्डी में वो बोलता है ना। கபடி உங்களுக்கு தெரியும், அந்த விளையாட்டுல ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவனை தொட்டதுக்கு அப்புறம் அவன் பாஸ் ஆகணும், அவன் தொட்டு அவன் வெளியே போகணும். இதுதான் கபடி விளையாட்டு. இதே போலதான் ஒரு மனுஷனை பிசாசு என்ன செய்யறான், அவன் விழுந்து போனவன். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சாத்தான் விழுந்து போனவன், ஆமென். பிசாசு விழுந்து போனவன். இன்னைக்கு விழுந்தவன் மற்றவனை விழ வைப்பான். கபடி விளையாட்டு எப்படி, ஒருத்தன் பிடிக்க வந்தான்னா அவனை தொட்டுட்டு அவனை வெளியே தள்ளதான் பார்ப்பான், அவனை பிடிக்கவே அனுமதிக்க மாட்டான். இதே போலதான் பிசாசும், सातान அப்படிதான். शैतान भी वैसे ही, वो अपना पकड़ में नहीं आता है, अरे मुझे पकड़ करके थोड़ी ना शैतान खड़ा रहेगा, नहीं. சாத்தான் எப்பவுமே என்னை பிடிச்சுக்கன்னு சொல்லி நிக்க மாட்டான். அவன் என்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமி உருவாவதற்கு முன்பாகவே, வானம் பூமி உருவாவதற்கு முன்பாகவே தேவன் லூசிபராய் இருந்த அவனை கீழே தள்ளினார். எதற்கு? ஒரு பெருமை. இன்னைக்கு வருஷ கடைசியில் நம்ம நிற்கிறோம். परमेश्वर आदि और अंत में, आदि में परमेश्वर जैसे लूसीफर को जैसे परमेश्वर ने बनाया, उसको आराधना करने के लिए खड़ा किया. जब उसके अंदर घमंड आ गया, परमेश्वर चाहा उसके नीचे गिराया, जा निकल तुम हमारे सामने. जब गिर गया तब पृथ्वी पर वो पूरा अपना नाच कर शुरू कर दिया. அவன் விழுந்தவன் விழ வைப்பான், விழுந்தவன் விழ வைப்பான். நிற்கின்ற ஒரே ஒருவர் அவர்தான் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிஸ்டர், உங்களை விழ வைக்கிறது உங்களுடைய வேலை, உன் குடும்பத்தை விழ வைக்கிறது உங்களுடைய வேலை. ஆமென், ஆமென். உன் வியாபாரத்தை விழ வைக்கணும், குடும்ப வாழ்க்கை விழ வைக்கணும். हेलो, शैतान का काम क्या है भाई? जिस दिन वो गिर गया है ना, लूसीफर जैसे था, देव प्रभु का दूत था, जब गिर गया तो शैतान बन गया. वो गिरने वाला गिरा दिएगा, वो गिरा हुआ तो गिरा देगा, लेकिन जो खड़ा है ना, क्रूस पर जो खड़ा था, वो अंतिम समय तक उसको गिरा नहीं सकता. अंतिम तक उसको मराने के लिए लोग इतना चक्कर में थे, इतना लोग मारते थे, तब भी एकदम खड़े थे, तुम मारो. इन्हें अडिக்கிறவன் அடி, கன்னத்தில் அறை, நின்று கொடுத்தார். நீ என்ன செய்ய முடியும் செய்ய. मैं खड़ा हूं. हाथ उठाकर प्रभु का கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை சாத்தான்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே இன்னைக்கு நான் விண்ண நிலையில விழுந்தேன் என்பதை காண்பையும் நான் அந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்கணும். ஆண்டவரே जहां गिरा उस जगह पर दिखाओ प्रभु, मैं उस जगह पर मैं खड़ा हो जाऊं. எந்த இடத்துல விழுந்தனோ அந்த இடத்துல நான் எழும்பி நிற்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, உன் வீட்டுக்குள்ள நீ விழுந்தையா, உன் வாழ்க்கையில, உன் பிள்ளை வாழ்க்கையில விழுந்தையா, உன் படிப்புல விழுந்தையா, ஆமென், பொருளாதாரத்தில் விழுந்தையா, பரிசுத்தத்தில் விழுந்தையா, அன்புல விழுந்தையா, தேவ சமூகத்தில் எந்த இடத்துல பிசாசு எந்த இடத்துல வீழ்த்தி இருக்கார் அந்த இடத்தை காண்பித்துக்கள். ஆமென், ஹalleluya, ஆமென், ஹalleluya. கவனிச்சு பாருங்க, எந்த டீச்சர் பாருங்க, அந்த டீச்சர் கரெக்ஷன் பண்ணி அதை மார்க்கு கொடுக்கலைனாலும் அந்த இடத்துல அடிச்சு அதை தப்புன்னு போட்டுட்டு அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி அந்த இடத்துல எழுதி காமிப்பாங்க, நீ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கிற. இன்னுங்கிற இடத்துல இஸ்ன்னு போட்டிருந்தோம்னா அந்த இன்னுக்கு பதிலாக என்ன போடுவோம், இஸ்ஸுக்கு பதிலாக இன்னுன்னு போட்டிருப்போம். அந்த இன்ன என்ன செஞ்சிருப்போம், அடிச்சு இஸ்ஸ போடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? यदि टीचर अच्छा टीचर रहेगा, यदि हम लोग गलती करेंगे तो उसको मार्क करके क्या करेंगे, उसको ऊपर लिखेंगे. जहां तुम गलती किया उसको लिख करके, यदि इन लिखना है तो वहां पर इन लिखना है तो वहां इस लिख देंगे, इसका मार्क इन करेंगे, हमें वो लिख करके दिखाएंगे. वैसे ही प्रभु के पास बोलिए, ஆண்டவரே ஆண்டவரே இன்று என்னை சொல்ல போற என்னுடைய வாழ்க்கை நான் இன்ன நிலைமையில விழுந்தேன் என்பதை என்னை காண்பையோ, இன்ன இடத்துல விழுந்தேன் என்பதை காண்பையோ. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, आज बोलिए, हे प्रभु आज मुझे दिखाइए प्रभु, क्योंकि मेरे अंदर का जो हमें दीवट है मुझे घर से निकाल दिए मत, मेरे कलीसिया से निकालिए मत, मेरे परिवार से निकालिए मत, इन पुरुषों ने விட்டு எடுத்துறாதீங்க, मेरे पति से, मेरे पत्नी से, मेरे बच्चों से तुम अपना दीवट को हटाइए मत. ஆண்டவரே உம்முடைய விளக்கு தண்டை என் வீட்டை விட்டு எடுத்துறாதீங்க, உம்முடைய விளக்கு தண்டை இருப்பதனால என் வீடு ஆசீர்வாதமா இருக்கிறது. சிஸ்டர், உங்க வீட்ல கிறிஸ்மஸ்ங்கறனால ஸ்டாரை கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னு இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஸ்டாரை கட்டி ஒரு குடில கட்டி அதுல பொம்மையை வச்சு
அதுல இயேசு பிறந்தான்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு இயேசு பிறப்புன்னு சொல்லி ஒரு கேப்ரியல் தூதனுடைய போட்டோவெல்லாம் வச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ வீட்டுல ஸ்டாரை கட்டக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே என் விளக்கு தண்டை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, மேரா अंदर का दीवट को हटाइए मत प्रभु। ஹலோ ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? ஐயா வீடு இருட்டா இருந்தா லைட்டா போடுவையா? यदि घर अंदर अंधेरा रहेगा तो हम लोग हमें क्या करेंगे? यदि लाइट जलाएंगे जी, है कि नहीं? दीपक जलाएंगे ना, यदि हमें दिया जलाएंगे। இந்த வீடு இருட்டா இருந்தா லைட்டா போடுவோம். நம்முடைய வாழ்க்கை இருளாயிருச்சுனா விளக்கு தண்டை வெச்சவரே அந்த மகிமையின் நாதனே, हम लोग दीपक जो रखा है वो ही हटा देंगे तो घर अंधकार हो जाएगा, अंधेरा हो जाएगा जी। இன்னைக்கு சொல்லுவியா மகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவியா, ஆண்டவரே வீட்டுக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய விளக்கு தண்டு அணைந்து போயிருச்சுன்னா ஆண்டவரே என் வீடு இருளாகி விடுமே. ஆண்டவர் சொல்றார், இந்த நிலையில விழுந்தா என்பதை உன் இருதயத்தில் கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆதியில கொண்டு இந்த அன்பை நீ விட்டு விட்டாயே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? முன்ன மாதிரி எங்க வீட்டுக்காரர் இல்ல, முன்ன மாதிரி என் மனைவி இல்ல, முன்ன மாதிரி என் பிள்ளை இல்ல, முன்ன மாதிரி என் விசுவாசி இல்ல, முன்ன மாதிரி இந்த ஊழியக்காரர் இல்ல, முன்ன மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, அடுத்தபட முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்ற பத்தியா? இப்ப கத்த சொல்றாரு, நீ முன்ன மாதிரி இல்லைன்னு மத்தவங்கள சொல்லாதே, நீ முன்ன மாதிரி என்கிட்ட இல்லையே, ஆதியில் இருந்த மாதிரி என்கிட்ட இல்லையே. हम लोग बहुत दूसरे को बोलते हैं पति मैं जैसे था वैसे नहीं है, मेरा पत्नी कैसे था पहले तो बहुत प्यारी थी, अभी तो बहुत गुस्सा करती है। दूसरे को बारे में ही बोलते बोलते मेरे कलीसिया वाला ऐसा नहीं है, मेरा पादरी ऐसा नहीं है, मेरे बच्चों लोग, अरे दूसरे को छोड़ो ना, अपने को सोचो। प्रभु कहता है तुम जैसे था वैसा तुम नहीं है, जहां गिरा उस जगह पर दिखाओ बेटा। हाँ இன்றைக்கு எந்த இடத்துல விழுந்து போன அந்த இடத்துல காண்பித்து கொடு, ஆண்டவரே அந்த இடத்தை மார்க் பண்ணுங்க, என்னை காண்பிங்க, என்னுடைய தீவட்டி என்னுடைய என்னுடைய வெளிச்சத்தை என்னுடைய விளக்கு தண்டை எடுத்து விடாதீங்க ஆண்டவரே. கைகளை வைத்து சிஸ்டர் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியின் அன்பை நீ விட்டுட்டாயே. परमेश्वर कहता है पहला யோவான் रचित सुसमाचार, ஆமென், முதலாம் யோவானுக்கு எழுதின ஆமென் நிருபம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 1 யோவான் ஒளியிலே இருக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் முடிய. ஒளியிலே இருக்கிறேன், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாய் ஆண்டவர் கேட்கிறாரு. நான் உன்னை சொல்லட்டுமா, ஆமென், எதுலயா விழுந்துட்டேன்? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் நல்லா தானே ஆண்டவரை தேடி வரேன். ஆமென், परमेश्वर हम पहले कैसे जैसे तो वैसे ही है। पहला यूहन्ना आमीन आमीन पहला यूहन्ना 2 अध्याय का इतना वचन 9वां वचन 9वां वचन देखिए, जो कोई ये कहता है कि मैं ज्योति में हूं और अपने भाइयों से भय रखता है, वो अब तक अंधकार ही में है, वो अब तक अंधकार में ही है। வசனம் என்ன சொல்லுதுங்க? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இது ஆமென் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறானா? பிரதர் இருளிலே இருக்கிறானா? விளக்கு தண்டு இல்லாம இருக்கீங்க. அப்போ நல்லா கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆதியில இயேசு உங்களை ஆமென் சிநேகிதனே என்று அழைத்தாரே. யூதாஸ் காரியத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னாரு, சிநேகிதனே என்று சொன்னாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை காட்டி கொடுக்கிறவன், உங்களிடத்துல பகையா இருக்கிற உன் சகோதரனிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? ஆதி அன்பு என்பது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் லவ், ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் அன்பு, தேவனுடைய அன்பு. நீ ஒளியில் இருக்கிறேன்னு சொல்ற, ஆனா நீ எங்க இருக்கிற? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒளியில் இருக்கிறேன்னு சொல்ற, ஆனா நீ எங்க இருக்கிற? இருளிலே உட்கார்ந்து இருக்கிற. சொல்லுங்க, இருளிலே உட்கார்ந்து இருக்கீங்க. பேசுறது புரியுதா உங்களுக்கு? நீ எங்க விழுந்த உனக்கு தெரியுதா? अरे तुम ज्योति में रहा है, बोलता है हम ज्योति में है, लेकिन तू अंधकार में है जी। क्यों? परमेश्वर कहता अपना आमीन क्या करता है? अपना भाई से क्या करो?
प्रेम करो। जो कोई परमेश्वर का वचन बताता है और अपने भाई से भय रखता है अब तक अंधकार ही में है। यदि भय रखने वाला अंधकार में है, பகைக்கிறவன் இருளில் இருக்கிறானா? ஏன் தெரியுமா? ஐயா நீ ஏன் உன் சகோதரிய பகைக்கிற? ஏன் நீ அண்ணனை பகைக்கிற? ஏன் உன் தம்பிய பகைக்கிற? ஏன் விசுவாசிய பகைக்கிற? ஏன் ஊழியக்காரனை பகைக்கிற? ஏன் உன்னோட சார்ந்தவளை பகைக்கிற தெரியுமா? பகை ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா அவன் இருளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான்னு அர்த்தம். கைகளை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. நீங்க ஒருவரை ஒருவர் பகைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசியில தயவு செய்து ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவரே நான் இன்ன நிலைமையில விழுந்தேன் என்பதை அந்த இடத்தை எனக்கு காண்பியும். जिस जगह पर मैं गिर गया उस जगह को दिखाइए। अपना जो सामने जो देख रहे हैं वो भाई से मैं प्रेम नहीं करता है तो मैं शैतान मुझे क्या कर दिया? बैर करवा दिया, मुझे गिरा दिया प्रभु, इसलिए मुझे क्षमा करो। मुझे मन फिराना है, अपना भाई से मेल मिलाप रखना है. என் சகோதரனிடத்தில் நான் ஒருமனப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல நீ மனம் திரும்பு, நீ அன்பை விட்டுட்ட. இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்க நான் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறேன். இயேசு உங்களை எவ்வளவு அன்பு கூறினார் என்பதை நீங்கள் மறந்து போனீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. प्रभु का प्रेम को आप भूल गए. प्रभु कितना प्रेम आपसे करता है आप जानते हैं. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது. பைபிள் में दिखाइए 10वां पद 10वां वचन. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஆமென். 10वां वचन हिंदी में பார்க்கவும். जो कोई आमीन 10वां पद, जो कोई अपना भाई से प्रेम रखता है वो ज्योति में है, ज्योति में रहता है और ठोकर नहीं खा सकता. वो ठोकर नहीं खा सकता. பைபிள் என்ன சொல்லுகிறதுமா? யாரெல்லாம் தேவனுடைய அன்பில் இருக்காங்களா? சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஹலோ, இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அந்த அன்பு நிலைத்திருக்கிறதா? ஆண்டவர் சொல்ல இன்ன நிலையிலே விழுந்தாய் என்பதை நீ அறிந்தாயா? किस प्रेम में तुम है भाई? आप किस प्रेम में है? किसमें आप है? अपना भाई से प्रेम नहीं रखते हैं तो आप अंधकार में हैं. நீ காண்கிற சகோதரனிடத்திலே தேவ அன்பை நீ காண்பிக்கவில்லை என்றால் இன்னும் நீ இருளுக்குள் இருக்கிறாய். அந்த இருளிலே இருந்து நீ நிலை கொள்வது எப்படி? பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வது எப்படி? இன்னைக்கு எவ்வளவு பயம் இல்ல பாருங்களேன். தேவ அன்பே இல்லைங்க. அப்ப தேவ அன்பு முதலாவது ஆரம்பிக்க வேண்டியது தன் காண்கிற சகோதரனிடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். परमेश्वर का प्रेम कहां से शुरू करना है मालूम है? जो अपना आमें भाई से शुरू करना है, अपना परिवार में शुरू करना है. உங்க அன்பு எங்க தொடங்கணும் தெரியுமா? ஆதியில கொண்டிருந்த அன்பு, தேவன் மேல் காண்பிக்கிற அன்பு. நான் சொல்லட்டுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அன்பா இருக்கிற காட்ஸ் லவ் சொல்லி எழுதுவது அல்ல. நீ கூட இருக்கிற சகோதரனிடத்தில் அன்பை தொடங்கு. परमेश्वर का प्रेम, प्रेमी परमेश्वर बोलने से नहीं, प्रेम शुरू करने जगह कहां है मालूम है? अपना परिवार में शुरू करो. தேவனுடைய அன்பை உன் வீட்டிலிருந்து துவங்க பிரதர் சிஸ்டர், உங்க வீட்டிலிருந்து துவங்குங்க. घर से शुरू करो जी. சத்தமே காணமே. அப்ப வீட்டுக்குள்ள விளக்கு தண்டு எரியுதான்னு இப்பவே தெரியுது. கர்த்தரை உயர்த்துங்க. आपका अंदर दीवटी चल रहा है जी, ज्योति है घर में. அப்படின்னா சகோதரன் சகோதரன் இருளுக்குள் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பைபிள் சொல்லுது. முதலாவது உன் சகோதரிக்குள்ள நீ இருளுக்குள் வாழ்ந்துட்டு இருக்கிற. புருஷன் மனைவிக்குள்ள தேவ அன்பு காண்பிக்காம இருந்து நீ இருளுக்குள் வாழ்ந்துட்டு இருக்கிற. पति पत्नी में प्रभु का प्रेम नहीं है तो अंधकार में बैठा है. कलीसिया में विश्वासी के साथ प्रेम नहीं है तो तू अंधकार में बैठा है. நீ விசுவாசியோடு நீ அன்பா இல்லை என்றால் நீ இருளுக்குள்ள உட்கார்ந்துட்டு சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற. உன் விளக்கு தண்டை ஆண்டவர் எடுப்பதுக்கு முன்பாக இன்றைக்கு மனம் திரும்பு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. मन फिरावो. किस जगह पर गिरा उस जगह पर तुम प्रभु के पास बोलकर जोड़ लो प्रभु से. हालेलुया. वचन बतलाती है, नीचे पढ़िए हमें 11वां पद 11वां वचन.
தன் சகோதரனை பகைக்கிறவன் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னது. என்ன போட்டிருக்குது? தான் போகும் என்னது? தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். 11वें पद में क्या लिखा है जी? पर जो कोई अपना भाई से भय रखता है वह अंधकार में है और अंधकार में चलता है वो नहीं जानता कि कहाँ जाता है क्योंकि अंधकार ने उसकी आंखें अंधी कर दी है. हाथ उठाकर கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். சிஸ்டர், உங்க கணவன் இருளிலே நடக்கிறானா? உன் மனைவி இருளிலே நடக்கிறாளா? உன் பிள்ளை இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இருள் இருள் இருள். ஏன் இருள் என்றால் என்ன அர்த்தம்? अंधकार का मतलब क्या है? प्रभु कहता है अपना भाई कहाँ रहता है जी? पर जो कोई अपना भाई से भय रखता है वो अंधकार में है, अंधकार में ही चलता है और नहीं जानता. वो अंधकार में ही चलता है. हेलो, நீங்க ஏன் ஒரு மனுஷனுக்கு உங்க அன்பை புரியல, உங்க அவன் பாசம் உங்க மேல வரல, உங்க மேல கருணை வரலனா அவன் இருளிலே நடக்கிறான், இருளிலே நடக்கிறான். ஹலோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ அன்பு இல்லாதவன், प्रभु का प्रेम जिनका अंदर नहीं है वो अंधकार में है, अंधकार में चलता है. இருளிலே இருக்கிறான், இருளிலே நடக்கிறான். நீங்க போய் அவன்கிட்ட போய் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் இருட்டுக்குள்ள இருக்கவனுக்கு அவனுக்கு புரியாதுங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் தேவன் வெளிச்சமாயிருக்கிறான், அவன் தேவனிடத்தில் இல்லையே. இது உங்களுக்கு விளங்குதா? என் கணவன் இப்படி இருக்கிற, என் பிள்ளை இப்படி இருக்குது, மருமகளுக்கு புரிய மாட்டேங்குது, என் மனைவிக்கு புரிய மாட்டேங்குது. हे मेरे भाई को नहीं समझ में नहीं आ रहा, मेरे बहन लोग को कुछ नहीं समझ में आ रहा है, मेरे परिवार वाले ने मुझे नहीं समझ में आ रहा. सर वो अंधकार में है, अंधकार में ही चल रहा है. बात नहीं समझा? बहुत अच्छे से समझना, புரிஞ்சுக்கொள்ளணும். அவன் இருளுக்குள்ள இருக்க, இருளிலே நடக்கிறானா? பைபிள் சொல்லுது, நடை இருளிலே நடந்து கொண்டு இருக்கிறாய். இருளுக்குள் இருக்கிறவனுக்கு தேவ அன்பு எங்கே காணப்படும்? அவனுக்குள் ஒளி இல்லையே. சிஸ்டர், இருளுக்குள் நடக்கிற உன் கணவனுக்காக ஜெபி, இருளுக்குள் நடக்கிற உன் பிள்ளைக்காக ஜெபி. அவனுக்குள் தேவ அன்பு கொண்டு வர வேண்டும் என்றால் நீ ஆதி அன்புக்கு வா, आदि வெளிச்சத்துக்குள்ள வா. आदि जैसे हमें प्रभु के पास ज्योति में था, वो दीवटी को ले लो, उस प्रकाश में आओ. जो तुम जाए हमें ज्योति में रहेगा, उन तुम्हारा परिवार ज्योति बनेगा. परिवार वाला को नहीं समझा सकते हैं, उन கூட இருக்கிறவன புரிய வைக்க முடியாது, உன் கூட இருக்கிறவன புரிய வைக்க முடியாது. தேவ அன்பு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருப்பானா? இன்றைக்கு சொல்றேன், சாத்தான்ட்ட சொல்லுங்க, ஹே சாத்தான், ஹே பிசாசு, என்னை விழ வைக்கிறதுக்கு அவன் அன்பை விட்டு எடுத்து விடுகிறான். மனுஷனுக்குள்ள தேவ அன்பை எடுத்து விட்டால் அவன் இருளுக்குள் சென்று விடுவான். ஹalleluya. தேவ அன்பு யாருக்குள்ள இல்லையோ அவன் இருளுக்குள் இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, உனக்குள் தேவ அன்பு இல்லை என்றால் நீ இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை பேர் இருட்டை எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இருட்டு எங்க இருட்டை யாரா விரும்புறீங்களா? இல்லைங்க. கவனிங்க, இந்த மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர்களோடு பேசுகிறார். कोई अंधकार को मैं चाहता है जी? अंधेरा कोई चाहता है? नहीं चाहेगा भाई. क्यों? अंधकार में कोई रहना नहीं चाहता. तुरंत हमें लाइट जलाएगा, नहीं तो टॉर्च मारेगा, नहीं तो बैटरी जलाएगा. कोई ना कुछ ना कुछ उसको ज्योति चाहिए. अंधकार में नहीं रह सकता है. किरण डूब जाता है, तुरंत अंधेरा हो जाता है. सूर्य मरेंदा उड़ने இருட்டாகி விடுகிறது. सूर्य किरण डूब जाता है, तुरंत वो लाइट जलाता. अरे 6 बज गए, लाइट जलाओ, लाइट जलाओ.
6 மணி ஆயிடுச்சு. அது சூரியன் மறைதோ இல்லையோ டைமை பார்த்து உடனே 6 மணிக்கு லைட்டை போடும். आमीन. वो किरण डूब रहा है नहीं, 6 बज जाता तुरंत रोशनी लगाओ, लाइट जलाओ. क्यों? उसको अंधकार पसंद नहीं रहता. ऐसे ही प्रभु कहता है तुम्हारा अंधकार, जो प्रभु बिना जो जीवन है वो अंधकार का जीवन है. प्रेम बिना जीवन अंधकार का जीवन है. அன்பில்லாத வாழ்வை அது தேவன் வெறுக்கிறார். ப்ளீஸ் ஆண்டவர்களோடு பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை எடுக்க வந்திருக்க தெய்வ பிள்ளை, நீங்க அநேகர் இந்த பந்தியை இழந்து போயிட்டாங்க. அவர்களுக்கு மழை வரும், புயல் வரும், காற்று வரும். ஆனா இயேசு அந்த சிலுவையிலே 12 மணி முதல் 3 மணி வரை 1 2 3 மணி நேரம் அந்த 3 ஆணியிலே அவர் தொங்கின போது அவர் என் மேல் வைத்த அன்பு, எனக்காக சிந்தின ரத்தம், அவர் எனக்காக அந்த கொல்கதாவிலே 3 மணி நேரம் காற்றும் மழையும் அவர் கண் அசைந்தவுடனே பூமியை அதிர்ந்தது. यीशु मसीह 3 कील के साथ वो ठोक दिया. वो 3 कील में 3 घंटा अपना क्रूस पर खड़े थे. एकदम भूकंप हुआ, हवा तूफान आए, लेकिन क्रूस गिरा नहीं. அந்த பூமி அதிர்ச்சி வந்த போதும் சிலுவை மரம் அசையவில்லை. உங்ககிட்ட தான் பேசுறேனா? ஏமா சிலுவையில அடிச்ச மாதிரில உட்கார்ந்து இருக்கிற, கையை உயர்த்தி தான் ஒரு அல்லேலூயா சொல்ல. உனக்காக இயேசு சிந்தின ரத்தத்தை மறந்துட்டியே. 3 घंटा ஒரு டெலிவரி பெயின் வந்த பிறகு அந்த மனைவியை அவன் கணவன் எந்த கணவன் அனுப்புகிறானோ அந்த டெலிவரி பெயினோட பார்த்த அந்த கணவனோ இல்ல அந்த கணவனுடைய அந்த மனைவியுடைய அந்த மகள் கர்ப்பவதியா இருக்கிற அந்த டெலிவரி பெயினோட போயிருக்கிற அம்மாவுடைய உயிர், ஐயோ ஆண்டவரே இந்த பிள்ளை சுகமாய் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாசப்படி நின்று ஐசி வார்டுல காத்திருப்பதை போல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. हमें जैसे बच्चा जन्म होने के लिए जैसे हमें गर्भवार में हमें गर्भधानी जो स्त्री है वो अंदर चले जाने के बाद जैसे पति आईसी वार्ड में खड़ा रहता है, जैसे उसकी माँ तड़पती है, हे प्रभु किसी तरह उसका अच्छा डिलीवरी होना है. मैं कहता हूँ जब वो बच्चा का आवाज आ जाता है, அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டவுடனே हमें உலகத்தில் யாருக்கும் சந்தோஷம் வராது. அந்த பிள்ளையினுடைய தகப்பன் மகிழ்ந்து, அந்த தாய் மகிழ்ந்து, ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு அழுகுரல் கேட்கிறது, என் பிள்ளை பிறந்து விட்டது. நான் சொல்லட்டுமா? ஹலோ, இயேசு சிலுவையிலே எனக்காக 3 ஆணிகளில் அவர் தொங்கின போது சாத்தானை அறைந்து அவனுடைய வல்லமையை அழித்து அவர் சிலுவையிலே 3 மணி நேரம் எனக்காக டெலிவரி பெயினை காட்டிலும் அதிகமான வலியை எனக்காக, உலகத்தில் டெலிவரி பெயின் தான் வேர்ல்டுலயே அதிகமான பெயினா. दुनिया भर में डिलीवरी पेन सबसे ज्यादा दर्द से बहुत ज्यादा दुनिया में डिलीवरी हमें डिलीवरी पेन जो दर्द होता है वही ज्यादा दर्द होता है. वह मैं कहता हूं उससे भी कई गुना अधिक, அதை காட்டிலும் அதிகமா இயேசு. நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ரத்தத்தை கை வெட்டி ரத்தத்தை வர வைக்கிறானே. நிறைய பேர் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ரத்தம் வரும்போது அவங்க நல்லா தான் நடந்து போறாங்க. ஏன்னா அவங்க அங்கங்க எல்லாம் குத்தும் போது ரத்தம் வரத்தானே செய்யுது. இருக்கீங்களா? அந்த பச்சை உடம்புல எதையெல்லாம் ஆயுதமா போட்டு இழுத்து, புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? உள்ள போட்டு இழுத்து என்ன பாக்குறீங்களா? என்ன பாருங்க, அப்பதான் புரியும். நான் பப்ளிக்ல பேசிட்டு இருக்கிறேன், கவனிக்கிறீங்க என்னங்க? என்ன பண்றாங்க? உள்ள போட்டு பாக்குறீங்களா? உள்ள போட்டு இழுத்துறான், அடுத்தது ரத்தத்தை வர வைக்கிறான். அவனுக்கு வலி இல்லையே. हम लोग क्या बोलते भाई, वो संसार में देख रहे हैं तो हाथ पैर में सब काट रहा है, कुद रहा है, सब कुछ कर रहा है, उसको कुछ दर्द नहीं. அந்த மாதிரி ஒரு 3 ஆணில தொங்குறது விஷயமா நினைக்கிறீங்களா? இல்ல சார். आप सोचिए मत तो 3 कांटा में ऐसे छड़ जाना वो साधारण बात है. अरे साधारण बात नहीं भाई, बहुत बड़ा दर्द है. क्योंकि मालूम है हर एक मानव जाति के पापों को अपना यीशु मसीह अपना लहू में बचाने के लिए अपना हाथ, अपना पांव, अपना सिर से लेकर पांव तक पूरा खून को दे दिया. इसलिए दे दिया मालूम है हमारा पाप को क्षमा करके मुझे बाहर से बचाकर शैतान का हाथ से खींचकर मुझे प्रभु यीशु मसीह के पास, पिता के पास ले जाने के लिए. हालेलुया.
அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அட ரத்தத்தை வர வைக்கிறது பெரிய விஷயமா, எத்தனை பேர் ரத்தம் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லையே சார். அப்படி ரத்தத்தை வாங்கிக்குவோம், ஆனா மற்றவருடைய பாவத்துக்காக பரிகாரமாய் மரித்த ஒரே ஒரு இயேசு ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவனுடைய பாவம் அல்ல, மானவ ஜாதி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு அத்தனை மனிதர்கள், சின்ன குழந்தை முதல் பெரியோர் வரை அத்தனை பேருடைய சிலுவை, அவருக்காக சிலுவையை அவர் ஆமென் சுமந்து அடி வாங்கி அவர் ரத்தம் சிந்தும் பொழுது என் பாவங்கள் மன்னிக்க, சாத்தானை ஜெயிக்க, அவர் பரலோகத்தில் இருக்க பிதாவிடத்தில் கொண்டு சேர்க்க அவர் சிந்தின ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். उनका खून का कीमत बहुत बड़ा है. அவர் சொல்றாரு, நீ அன்பா இருக்கிறாயா? ओ प्रभु यीशु मसीह कहता, तुम प्रेम करता है, तुम प्रेम करता है जी, நீ அன்பா இருக்கிறாயா? பைபிள் அந்த வசனத்தை பாருங்களேன். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது தன் அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஹலோ, அவன் எங்க போறான்ங்கிறது அவனுக்கு தெரியல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்க போறது எங்கன்னு தெரியுமா? वो वचन बतलाती है, क्या वचन बतलाती है जी? 11वें पद में क्या लिखा है? वो और नहीं जानता कि कहां जाता है, क्योंकि अंधकार में उसकी आंखें अंधे कर दिए हैं. இருள் என்ன செஞ்சிருச்சா? அவன் கண்ணை குருடாக்கிருச்சுங்க. அவன் இருளிலே நடப்பது அவனுக்கு தெரியலையே. நல்லா கவனிங்க, அன்பில்லாத ஒருவன் இருளுக்குள்ளே நடக்கிறான். தேவ அன்பு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில கொண்டு அன்பை விட்டு விட்டாய். நீங்க அந்தகாரத்தில் நடக்கிறீங்களா? பிரதர், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க அந்தகாரத்தில் நடக்கிறீங்களா? अंधकार में तुम चल रहा भाई, ये कलीसिया प्रभु का है. இந்த ஆலயம் தேவனுடையது, இந்த சபை தேவனுடையது. இதுக்கு உற்பத்தி உருவாக்கினவர் இயேசுவுடைய இரத்தமாக்கும். இதை உருவாக்கினது இயேசுவின் ரத்தம், விலைக்கரையாய் வாங்கினது இயேசுவின் ரத்தம். प्रभु का खून से बना हुआ कलीसिया है, प्रभु का खून से बना हुआ कलीसिया है. प्रभु कहता है इस खून से खरीदा हुआ ये कलीसिया है. ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே हे प्रभु खून से खरीदा ये कलीसिया, ये कलीसिया के तुम से खून से खरीद दिया प्रभु. நீ ரத்தத்தினால் வாங்கின இந்த சபை. ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீ பகைக்கிறவன் என்றால் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான். பிரதர், நீங்க ஆலயத்துக்கு போற இடம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஆலயத்தில் தான் இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு. நீங்க ஆலயத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? आप कलीसिया में आए हैं? आपका मालूम है आप कलीसिया में है? நீங்க சபைக்குள்ள இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, கண் குருடாக்கப்பட்டவன் அவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். अंधकार में रहता है, अंधेरे में रहता है, अंधकार में चलता है, वो अंधा है. कुरुडர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. 4-5 குருடன் है, 4-5 अंधे लोग हैं यहाँ. குருடர்கள் தான் சொன்னேன், நீங்க குருடனா? இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுவீங்களா, ஆண்டவரே இந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதே. பைபிள் சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டவனுக்கு எழுதுகிறதாவது. இன்னைக்கு சொல்லுங்க, அன்பில்லாதவரின் வாழ்க்கை என் வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவர். हे प्रभु, मैं अंधकार में अंधे के समान चलना नहीं प्रभु, मैं प्रभु के प्रेम में चलना है. देव அன்பிலே நடக்க வேண்டும். இயேசுவே, தேவ அன்பிலே நடத்தும் ஆண்டவர். உங்களுக்கு அன்பு வேண்டாமா? அன்பு வேண்டாமா? கையை உயர்த்தி காட்டுங்களா. அன்பே வேண்டாமா? அன்பு வேண்டாமா? அப்படியே உட்கார்ந்திருக்கிற மெழுகு சில மாதிரி எந்த உலகத்தில் உட்கார்ந்திருக்கியோ? தேவ அன்பில் இருக்கிறவன் தன் காண்கிற சகோதரத்தில் அன்பா இருப்பான். प्रभु को प्रेम यदि आपका चाहिए, प्रेम चाहिए,
यदि प्रेम चाहिए तो आप अपना क्या भाई से प्रेम रखेंगे. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாய், காண்கிற உன் கணவன் மேல் அன்பாய் இருப்பாய், காண்கிற உன் மனைவி மேல் அன்பாய் இருப்பாய், காண்கிற உன் விசுவாசி மேல் அன்பாய் இருப்பாய், காண்கிற ஊழியன் மேல் அன்பாய் இருப்பாய். தேவ அன்பு இல்லாதவன் அவன் விழுந்து போனவன். प्रभु का प्रेम यदि आपका अंदर है, आप गिरे हुए इंसान है. वचन बदलाती है. யோவான் 1 யோவான் पहला आमीन 5 अधिकार 19 वचन. पहला யோவான் 5 अध्याय का 19वां पद पढ़िए, 19वां वचन पढ़िए. நான் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. वचन बतलाती है पहले यूहन्ना 5 अध्याय का 19वां वचन 19वां पद. हम जानते हैं कि हम परमेश्वर से हैं और सारे संसार दुष्ट के वंश में पड़ा है. हालेलुया. हम जानते हैं कि हम परमेश्वर से हैं और सारे संसार उस दुष्ट के वंश में पड़ा है. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஐயா, உலகத்தில் ஏன் இந்த பொல்லாப்பு இருக்குன்னு தெரியுமா? உலகத்துக்குள்ளே அவன் நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்படித்தானே போட்டிருக்கு. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் ஆலயத்தை தேடி வரலன்னா அவன் எதற்குள் போயிருக்கான்? பொல்லாங்கனுக்குள்ள போயிட்டான். நீங்க என்ன பிரியப்படுத்த வரல. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம போலின்னா இன்னைக்கு எதையாவது சொல்லுவாரு. இல்லைங்க, தேவன் மனுஷனை அன்பாகவே படைத்தார். தேவனால் உண்டாக்கப்படுகிறவன் அவன் தேவன் உண்டாக்கினவன். என்ன போட்டிருக்கீங்க? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். நாம் யாரால் உண்டாயிருக்கிறோம்? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. யாரால் உண்டாயிருக்கிறோம்? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். அடுத்தது என்னதுங்க? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்க யாருக்குள்ள கிடக்குறீங்க? சிஸ்டர், நீங்க யாருக்குள்ள இருக்கீங்க? எங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் கேக்குறேன். आप किसके साथ है भाई? परमेश्वर के वश में है. वचन बतलाती है क्या लिखा है जी? हम जानते हैं हम परमेश्वर से हैं, सारे संसार दुष्ट के वश में पड़ा है. பொல்லாங்கனுக்குள் இருக்கு. பொல்லாங்கனுக்குள் இருக்கிற மனுஷன்ட்ட போய் தேவ அன்பை கேட்காத. ஹலோ, இருக்கீங்களா? புரியல. பொல்லாங்கனுக்குள் இருக்கிற ஒரு குருடங்கிட்ட போய் தேவ அன்பை தேடாத. தேவ அன்பு உள்ளவனை बाइबल சொல்லுது அவன் ज्योति में है. परमेश्वर का प्रेम जिसका अंदर नहीं है वो कहां है? எங்க இருக்கு? दुष्ट के वश में है. कहां है? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. பிரதர், உங்ககிட்ட தமிழ்ல பேசும்போது தமிழ்ல திருப்பி சொல்லுமா. எங்க இருக்கா? பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறவன போய் அன்பை கேட்காதே. बाइबल சொல்லுது நீ இன்ன நிலைமையில விழுந்தாய், कहां गिरा है उस जगह का दिखाओ. நீ எந்த இடத்துல விழுந்து போன? நிறைய பேர் சொல்லுவாங்க, देखिएगा परमेश्वर प्रेमी है, परमेश्वर का बना हुआ सृष्टि हमें. நான் தேவனால் உருவாக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டேன். ஆனா உலகம் எதில் இருக்கு? சொல்லுங்க, உலகம் எதில் இருக்கு? மக்கள் எதை தேடி போறாங்க? உலகத்தை தேடி போறாங்க. ஏன்? உலகம் எதுக்குள்ள இருக்கு? சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. தயவு செய்து இன்றைக்கு நீங்க பரிசோதித்து பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தை பரிசோதிச்சு பாருங்க. நாம் யாரோடு இருக்கிறோம்னு. ப்ளீஸ் உங்க உறவு எதனோடு இருக்கு? உங்களுடைய நடக்கை எதில் இருக்குன்னு பாருங்க.
பொல்லாங்கனுக்குள் இருக்கிற உலகம் நமக்கு வேண்டாம். சபை உலகத்தில் இருக்கு, ஆனா சபைக்குள் உலகம் வந்துடக்கூடாது. कलीसिया ये पृथ्वी में ही है, लेकिन पृथ्वी के अंदर जो कलीसिया है, लेकिन कलीसिया के अंदर पृथ्वी नहीं आना चाहिए, संसार नहीं आना चाहिए. हम लोग तो संसार में थोड़ी ना स्वर्ग में, संसार में, लेकिन संसार कलीसिया के अंदर नहीं आना चाहिए. சபை உலகத்தில் இருக்கு, ஆனா உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. ஆனா நானும் நீயும் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். நீ யாரால் உண்டாக்கப்பட்டவன்பா? நல்ல சத்தமா உயர்த்தி சொல்லுங்க, मुझे परमेश्वर बनाया है. इसलिए परमेश्वर कहता है तुम किस प्रेम में है, நீ எந்த அன்பில் இருக்கிற. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்பதை நீ அறிந்து கொள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அன்பை இழந்தவன், தேவனுடைய அன்பை இழந்தவன், இன்னைக்கு நீ எந்த இடத்துல விழுந்து போனாய் என்பதை தேவ சமூகத்தில் சரிப்படுத்து. இன்னைக்கு நீ ஆலயத்துக்கு வரலையா, தேவ அன்பை விட்டுட்ட. ஆராதனையை தேடலையா, தேவ அன்பை விட்டுட்ட. தேவ பிரசன்னத்தை உணரலையா, தேவ அன்பை விட்டுட்ட. தேவனுடைய ஆவி இழந்துட்டியா, தேவனுடைய अன்பை விட்டுட்ட. यदि आप कलीसिया नहीं आए, प्रभु का प्रेम छोड़ दिए. आप कलीसिया नहीं आए, प्रभु के बर्ताव को, जो प्रभु के प्रशंसा को छोड़ दिए. आप कलीसिया को छोड़कर अपने काम में चले गए, आप प्रभु के प्रेम को छोड़ दिए. आप सुन रहे, கவனிக்கிறீங்களா? தேவ அன்பை இழந்த சபையாய் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. தேவ அன்பை இழந்த குடும்பமாய் வாழக்கூடாது. தேவ அன்பு சிலுவையில் உருவாக்கப்பட்டது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. தேவன் அன்பாய் இருக்கிறார். மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை படைத்தேனே. प्रभु प्रेमी है. प्रभु कहता है मैं तुम्हें बनाया, मैं तुम्हें सृष्टि किया. आज कहां है आप? நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், உன் ட்ரெஸ் கணுக்காலுக்கு மேல போடக்கூடாதுன்னு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். காலையில கூட சொன்னேன், உன் ட்ரெஸ் கணுக்காலுக்கு மேல வரக்கூடாது. இது சபைக்குள்ள நான் சொல்லி கொடுக்கலன்னா கவனிக்கிறீங்களா? கையெடுத்து கும்பிடுறேன், மெமரி பண்ணிக்கங்க. நம்பர் 1 சொல்லுங்க, சொல்லுங்களேன். லவ், லவ்வரு. ரெண்டாவது ஃப்ரெண்டு. அடுத்தது பெஸ்ட் இல்லைங்க, பெஸ்டி. அடுத்தது பெஞ்ச்னா என்ன தெரியுமா? ஐடி ஃபீல்டில் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் தான் பெஞ்சும்பாங்களாம். தெரிஞ்சு வச்சுக்க, அப்பதான் பிள்ளையை காப்பாற்ற முடியும். இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிற வந்து பெஞ்ச், அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போட பேர் தான் பெஞ்ச். இப்போ பொட்டச்சிங்க பசங்க சென்னையில் போய் நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கே சென்னையில் இவ்வளோ கற்றுக்கிட்டேன். நம்ம இன்னும் இந்த கிராமத்தில் உட்காந்துருக்கணும். வந்துடலாமா? கிரஷ், கடைசியா சிச்சுவேஷனபிள். இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்ன டைம் முடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் லவ்வர்னா அவங்க கூட எப்போ வேணா எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்போ இவங்கிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். அப்படின்னா டேய் என்ன வேணா செய்யி, இதை வேணா செய்யி, அதை செய்யி அப்படின்னு சொன்னா செய்வான். டே மச்சான் எனக்கு செய்யடா, டே டே பா ப்ரோ ப்ரோ இதை செய் ப்ரோ 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 ப்ரோ. அவன் என்ன வேணா வாங்கி தருவான், என்ன வேணா பண்ணி தருவான், எதை கழுவு சொன்னா கழுவிடுவான். இவன் தான் ஃப்ரெண்டு. அடுத்து இதுக்குள்ள பெஸ்ட்னு ஒருத்தருக்கான் பாத்தீங்களா? இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி, ஏன்னா லவ்வர்கிட்ட சொல்ல முடியாதத பெஸ்டி கிட்ட சொல்ல முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அவன் வந்து நிற்பான். என்ன கடைக்கு போனா வந்துருவான், வீட்டில் ஏதாவது செய்யணும்னா வந்துருவான், அப்பா அம்மாட்ட காப்பாத்துனா இதை பெஸ்டியா. அடுத்து பெஞ்ச் அப்படின்னா எப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, இன்னொரு ப்ராஜெக்ட் எப்படியோ அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படி போகும். இது முடிச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வேற இடத்துக்கு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், விளக்கம் வேண்டாம். பெஸ்ட் என்னது சொன்ன? பெஞ்ச். அடுத்தது ஒன்று சொன்ன, கடைசியாக சொன்ன பார்த்தீங்க கிரஷ். இந்த கிரஷ் என்னன்னா, எனக்கு திடீர்னு பார்த்தோன்னே கல்யாணத்துக்கு போனேன், இந்த அம்மாவை பார்த்தோன்னே, இந்த பையனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தோணுச்சு, கிரஷ் ஆயிட்டு சோத்திரம். கிரஷ். கடைசி என்ன தெரியுமா? சிச்சுவேஷனபிள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு பஸ்ல போனா சிரிச்சானா பார்த்தனா பிடிச்சிருச்சு சோத்திரம். இதுக்கு பேர் தான் சிச்சுவேஷனபிள். ஏங்க உங்க ராக்கெட் கதை காதல் எல்லாம் இல்லை. இன்னைக்கு கடலை கொண்ட கடலை வேலைக்காகாது. இதெல்லாம் பிள்ளைகளை காப்பாத்திக்க. இருக்கீங்களா? எங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? இருக்கீங்களா? என்ன உலகம் பொல்லாதக்குள்ள இருக்கு, அதான் வசனத்தை சொல்லுது.
मैं हिंदी में कुछ बोला नहीं, आपको नहीं समझ रहे। आज के जवान बच्चे लोग को आज का जवानी इतना खराब हो गया है, उस बातों को मैं बता रहा था। தயவு செய்து கவனிக்கிறீங்களா? உலகம் பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. நீங்க நிறைய பேர் பாடகர் ஒருத்தர் தப்பா போயிட்டாரு, இன்னைக்கு கோயம்புத்தூரே அலக்களிக்குதுன்னு சொல்லி ஒரு பாடகரை குறித்து தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் எந்த இடத்துல விழுந்தேன் என்பதை தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ எந்த இடத்துல விழுந்தாய் என்பதை தேவன் கேட்கிறார். சகோதரா, நீ விழுந்த இடத்தை கர்த்தருக்கு முன்பாக காண்பி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் விழுந்த இடத்தை காண்பி. பைபிள் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5, பிரகாசித்து வாக்கி 2 अध्याय का 4 और 5, 4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டாய். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, சமூகத்தில் எழும்பி நிற்போமா? கண்களை அடைத்துக் கொள்வோம். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டாய். அடுத்தது, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் इस महीना का जो वचन बतलाती है, जो पहले का प्रेम तुम तेरे पास जो था वो प्रेम करो, वो प्रेम को छोड़ो मत, अगर नहीं तो तुम्हारे अंदर का दीवटी को मैं हटा दूंगा. பிரதர், அந்த விளக்கு தண்டை ஆண்டவர் எடுத்துருவாராம். பைபிள் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலையில விழுந்தா என்பதை கத்த கேட்கிறாரு, உன்னை விட்டு கொடுப்பாயா? கண்களை அடைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, ஆதியில் கொண்டு அன்பை நான் விட்டுட்டேனே, நான் விழுந்த இடத்தை காண்பையும், நான் விழுந்து போன இடத்தை அன்பை காண்பையும். ஆண்டவரே, உங்க அன்பை விட்டுட்டு ஆண்டவரே, உலகம் பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதப்பா. வாலிப பிள்ளைகள் பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எவ்வளவு பொல்லாத உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில தேவ அன்பு இல்லை என்றால் நாங்கள் அந்தகாரமே இருளிலே நடக்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே. இருளிலே நடக்கிறவளா इरादबड़ी, हे प्रभु तेरा प्रेम अगर नहीं तो हम अंधकार में चलते हैं, क्योंकि तेरे वचन में लिखा है शैतान का झुंड में नहीं रहना है प्रभु. சாத்தான் கூட்டத்துக்கு நான் பயிரக்கூடாது. என்னை நானே அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் சாத்தானின் கூட்டம் அல்ல, அன்பினால் நடத்தப்படுகிற தேவனுடைய அன்பை குறித்த பரிசுத்தமுள்ள கூட்டம். எங்கள் விளக்குத்தண்டை எடுத்து விடாதீரும். ஆண்டவர் விளக்குத்தண்டை எடுத்து விடுவார். அந்த பரிசுத்தாவினுடைய மகிமை எடுக்கப்பட்டு விடும். சிம்சோன் அந்த மகிமை இழந்து போனான். சவுல் தேவனுடைய மகிமை இழந்து போனான். இன்றைக்கு நீங்கள் தேவ பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிற நீங்கள் இன்றைக்கு குருடனை எப்படி பைபிள் சொல்லுகிறது, இருளிலே இருக்கிறவன் இருளிலே நடக்கிறானா, குருடன் குருடர் தன்மையாய் நடக்கிறான் பைபிள் சொல்லுகிறது. अंधकार में रहने वाला अंधेरा में ही रहता है, अंधेरा में रहने वाला अंधकार में चलता है. நான் இருளிலே இருந்து இருளிலே நடவாதபடி விழுந்தவன் விழ வைப்பான். பிசாசு விழுந்து போனவன் உன்னை விழத்தான் வைப்பான். இன்னைக்கு சொல்லுவாயா, அன்பிலே இல்லாமல் ஆண்டவரே இந்த பாவத்தில் விழுந்து போனேனே, என்னை எழுந்து நிற்க பண்ணும். எத்தனை பேர் கைகளை தட்டி தேவன் சமூகத்திலே அந்த தேவ அபிஷேகத்துக்காய் காத்திருக்கீங்க? அந்த அன்புக்காய் இன்றைக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். இந்த அன்புக்காய் நினைத்து நிறைத்து நிறைத்து ஆவிலே நிறைந்து ஆண்டவரே தேவனே உங்க அன்பிலே நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை தூஷிக்காதபடி இந்த விளக்கு தண்டை எரியத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் கேட்ட நல்ல சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்களுக்குள் இல்லப்பா. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னீங்கப்பா. நாங்க மற்றவருடைய குறையை தேடாதபடிக்கு எங்கள் குறை உங்க சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். உம்மை குறை சொல்லாதபடிக்கு, சபையை குறை சொல்லாதபடிக்கு, ஊழியனை குறை சொல்லாதபடி, விசுவாசிகளை குறை சொல்லாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராய் வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காண்கிற இந்த அன்பு தேவ அன்பாய் இருக்கட்டும். தேவ அன்பு இல்லாதவன் தன் சகோதரனை பகைக்கிறான் என்று சொல் பார்க்கிறோமே.
ஆமென். அவன் இருளிலே நடக்கிறான்னு சொல்லி பார்த்தோமே. இன்றைக்கு எங்களுக்குள் அந்த இருள் வந்து விடாதபடி ஒரு வெளிச்சம் வரும்படியாய், அந்த வெளிச்சம் எங்களுக்குள் உதிக்கும்படியாய் எங்களை நாங்களே ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னிடத்தில் விழுந்தோம் என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. God bless you.